பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அவங்க அமைச்சு தருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சீரியஸாக. இந்த ஈவெண்ட் வந்தப்பறம் எனக்கு வந்து இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் இவ்வளோ தமிழ் பீப்புள் வந்து யூகேல இருக்காங்கன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நல்ல ஃபீல் கொடுத்துருக்கு. நமக்கு இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்காங்க. Got to network with a lot of people here, everyone from different backgrounds, from different fields. நிறையா ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணோம். அவங்களோட 1-to-1 செஷன் இருந்தது. இந்த ஒரு ஈவெண்ட்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து அரேஞ்ச் ஆகி ஒரு இடத்துல வந்து பேசுகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்ல போனால். எனக்கு இந்த வீடியோ வருஷம் பண்ணையில் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறோம், ஒரு 14 வருஷம் இந்த நாட்டில் வந்து இருந்திருக்கிறோம், இவ்வளோ பேரை பழகியிருக்கிறோம். இன்றைக்கி அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகி, அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும், மற்ற எல்லாருக்கும் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் சேர்ந்த ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதில் எந்த எதிர்பார்ப்பும், யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும், எந்த இதுவுமே இல்லாமல் இன்றைக்கி அதை ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், என் டீமும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கல, கண்டிப்பாக பெருமையாகவும் சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ எஸ், யூகேவோட மிகப்பெரிய 4வது வருஷ நெட்வொர்க்கிங் ஈவெண்ட். இட்ஸ் பியூர்லி ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கிடையாது, சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். போன வருஷம் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட 2-3 பேர் இருந்தாங்க. பட் எஸ், ஸோ இந்த வருஷம் வந்துருச்சு. October 11 அதே இடத்துல தான், கொவன்ட்ரியில். ஸோ ஹோல் டே ஈவெண்ட். யூல் பி மீட்டிங் குவைட் அ லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் தேர். ப்ரொஃபஸர்ஸ் பார்ப்பீங்க, இதுக்கு முன்னாடி வேலை கிடைச்ச பசங்க பார்ப்பீங்க, புதுசாக இப்போ வந்திருக்கிற யூகே வைடாக வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதுக்கு வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அந்த ஈவெண்ட் அடுத்த வருஷம் வந்தாச்சு. இது வந்து 4th இயர் நான் பண்ணுறோம் அப்படின்றதுல ரொம்ப 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 பெருமையாகவும் இருக்குது. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோன்னு நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ குடோஸ் டு மை என்டையர் டீம். ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு புதுசாக வர்றீங்க, இப்போ இந்த செப்டம்பர் இன்டேக்லேயோ இல்லை அக்டோபர் இன்டேக்லேயோ வர்றீங்க, ஆர் இந்த ஜான் இன்டேக் 2025 ஜான் இன்டேக்கில் ஆல்ரெடி வந்திருக்கிறீங்க, எனக்கு இன்னும் பெரிய ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இல்லை அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே இல்லை, நெட்வொர்க்கிங் வந்து நான் இது வரைக்கும் பெருசாக பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த ஈவெண்ட் ஃபார் யூ. சரியா? தயவு செஞ்சு வாங்க. நான் ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு 6 மாதம் கழித்து என்கிட்ட திருப்பி கரியர் கவுன்சிலிங்கோ இல்லை என்னை எங்கேயோ மீட் பண்ணிங்கனாலோ என்கிட்ட ஏதோ கேள்விகள்லாம் கேட்பீங்க. நான் அப்போ கேட்பேன், போன ஈவெண்ட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. அவ்வளோ பேர், அவ்வளோ மக்கள் வந்து அதுக்காக தான் இங்கே வர்றாங்க, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அதுக்கப்புறமேலா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாபோ ஏதோ ஒன்று இருந்துச்சுனாலுமே பேசி அன்றைக்கி வந்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கம் டு தி ஈவெண்ட். ஓகே? பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களை வந்து அனுப்பிச்சி வைங்க. பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சும்மா வந்து ஒரு இதுக்காகலாம் சொல்லலை. ஏன் அப்படின்னா, அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸில் இருந்து. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கிங் கிடைக்கும், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணி, போன வருஷம்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் வந்து அவங்களுக்குலாம் அவார்ட்லாம் பண்ணுறோம். எத்தனை பேர் அதிகமாக ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் எத்தனை பேருக்கு அதனால வேலை கிடச்சிருக்கு, இன்டர்ன்ஷிப்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த வருஷம் அவார்ட்லாம் கொடுக்குறோம். மிஸ் பண்ணிடாமல் வாங்க. எனிவே, நான் வந்து உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன் எதுக்கு இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் அந்த ஈவெண்ட் அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்றத கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் யூ ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. ஓகே? ஸோ பேசிக்லி நீங்கள் ஏன் இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணணும்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேருந்து இல்லை கேரளாவிலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்தே நம்ம சொல்லலாம். சரியா? மெஜாரிட்டி வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி வந்து ஜாயின் ஆகிற ஒரு இடம். சரியா? இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கிறேன், இப்போ 4th இயராக இது பண்ணுறோம். 3 வருஷமாக நிறையா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வேலை கிடச்சிருக்கு. ஸோ எங்கள் டீம் எல்லாமே அதுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பசங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எந்தெந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்பான்சர்ஷிப் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் அவங்களுக்கு மீட் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம், அவங்க சிவி கொண்டு வந்து அவங்ககிட்ட காட்டலாம், ஒரு ரெகுலராக அவங்ககிட்ட டச்சில் இருக்கலாம். பிடிச்சிருந்துச்சு இல்லை அவங்கள ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட கம்பெனிலே கூட அவங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த நெட்வொர்க்கிங் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இது ஃபேண்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு. யூ வில் ஆல்சோ மீட் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது ஒரு 20 வருஷமா 15 வருஷமா இல்லை 30 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற, இந்த நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மக்கள்லாம் கூட அதுக்கு வருவாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க. அண்ட் நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்ருக்குறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்களும் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்யணும், படிக்கிற சமயத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்னும் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, பிஎம் குளோபல் கரியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்களை வந்து இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் டீம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இன்டர்வியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 ரவுண்டோ 3 ரவுண்டு இன்டர்வியூலாம் போயிட்டுருக்கு. இன்டர்வியூலாம் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறோம் நாங்கள். ஸோ
ஸோ அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி ரொம்ப பெரிய ஸ்காலர்ஷிப் இல்லை, பட் ஸ்டில் வி ஆர் கிவிங் ஸ்காலர்ஷிப். ஸோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவார்டு வந்து கொடுப்போம். ஏன் பிஎம் குளோபல் கரியர் ஸ்டூடெண்ட்ஸே போன வருஷம் வந்தவங்க நிறைய பேர் இப்போ ஜாப் வாங்கியிருக்கிறாங்க, ஸ்பான்சர்ஷிப்போட ஜாப்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவார்டிங் வந்து கொடுப்போம். இட் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இல்லை நிறைய பேர்னால பண்ண முடியாத விஷயத்த நம்ம மக்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களை கண்டிப்பாக பாராட்டணும்ல. ஸோ அதுக்காக தான் இது. எங்கே வேலை கிடச்சிருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ அந்த ஒரு சினாரியோவும் நடக்கும் செகண்ட் ஹாஃபில். ஸோ வில் பி ஸ்பிளிட் இன்டு டீம்ஸ் அண்ட் பியூர் நெட்வொர்க்கிங் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே. எல்லாரோடையும் போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, என்ன நடக்குது, என்ன செய்கிறோம், இது எப்படி போகலாம், கரியர் பாத் எப்படி இருக்கும், என்ன ஸ்கில்ஸ் நான் கெயின் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவீங்க. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நாங்கள் இந்த வருஷமும் அஜெண்டா பெருசாக சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதே அஜெண்டாவில் தான் வச்சுருக்க போகிறோம். இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா சீஃப் கெஸ்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில், கம்பெனியோட ரொம்ப ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கிற மக்கள் தான் வந்து வருவாங்க. அண்ட் தே ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். அண்ட் அவங்க வந்து இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களான்னு தெரியல, பட் வி ஆர் கோயிங் டு அவார்ட் தெம் as well பிகாஸ் தே ஹவ் ரெஃபர்ட். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக நினச்சி, அவங்களோட கிட்ஸாக நினச்சி நம்ம பசங்க அவ்வளோ பேருக்கு வந்து பர்சனலாக அவங்க கைட் பண்ணி, அவங்க கம்பெனிக்கும் வந்து இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அவங்க எல்லாரும் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே அதான் எப்பயுமே பேசிகிட்டே இருப்போம், சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய ஒரு டீம் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு இத்தனை வருஷத்தில் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் வந்து எங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ஏதோ ஒரு ஒர்க் எடுத்து நீங்கள் வாலண்டியரிங் பண்ணலாம். லிங்க்டின்ல வந்து அதை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பசங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் எதுக்கு நீங்கள் ஈவெண்ட்டுக்கு வரணுன்றதும் இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் பண்ணையில் 20 pounds டிக்கெட் வச்சுருந்தோம், சரிங்களா? ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இங்கே இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணுறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய பசங்க அதனால் ட்ராவல் பண்ண முடியல, இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 15 pounds அதை வந்து கம்மி பண்ணோம் செகண்ட் இயர். அதுக்கப்புறமேலா அகெயின் இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க எங்களால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு 10 pounds வந்து கம்மி பண்ணோம். இந்த வருஷம் எவ்வளோ தெரியுமா? இந்த வருஷம் வந்து மொத்தமாக சேர்த்து, அதாவது ஈவெண்ட் பிரைட்டில் தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட சார்ஜஸும் சேர்த்து 7.5 pounds. ஸோ இந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்கோம் பியூர்லி. அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூரத்துலேருந்துலாம் வராங்க. போன தடவைலாம் வந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து 10 பேர் மேலே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த தடவை நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம் தூரத்துலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். இது கவன்ட்ரியில் நடக்கிறது சென்ட்ரலாக இருக்குன்றதுக்காக தான் வி ஆர் ஆர்கனைசிங் திஸ் இன் கவன்ட்ரி. லண்டன்லேருந்து வர முடியும், பர்மிங்ஹாம்லேருந்து வர முடியும், மான்செஸ்டர் சுற்றி இருக்கிற பிரிஸ்டல், இந்த எல்லா இடத்துலேருந்து வர முடியும் அப்படின்றதுக்காக. யூனிவர்சிட்டிஸ் சுற்றி நிறையாவும் இருக்குது அப்படின்றது ரீசனுக்காக. இன்ஃபார்ம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சொல்லி தயவு செஞ்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு ஈவெண்ட்டுக்கு வாங்க. ஈவெண்ட்டில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, டிக்கெட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். சீக்கிரமாக இப்போ ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எனி டைம் வி வில் க்ளோஸ். ஏன்னா எவ்வளோ அகாமடேட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் டிக்கெட் வந்து செல் பண்ண முடியும். ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். புக் பண்ணாதவங்க சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கார்டு இல்லை, நான் இன்னும் வந்து ஆன்லைனில் புக் பண்ண முடியாது அப்படின்னா கேஷாக பே பண்ணுறேன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா ஈவென்ட் பிரைட் லிங்க்குள்ளே போங்க, இல்லை எங்கள் வெப்சைட்டில் போங்க. இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. எங்கள் டீமை தயவு செஞ்சு பேசுங்க. தே வில் ஹெல்ப் யூ. என்ன பண்ணணும், என்ன சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத அவங்க பேசுவாங்க. சரியா? கைட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம see you at the event October 11 கவன்ட்ரியில் நடக்குது. ஹோல் டே ஈவெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. ஈவெண்ட்டில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.